வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல குப்த பேரரசு டாபிக்க பார்த்து கொஞ்சம் தயக்கமா இருக்கா? இனி அந்த கவலையே வேண்டாம். இதுல இருந்து வர்ற எந்த கேள்விக்கும் நீங்க ரொம்ப எளிதா பதில் சொல்ல போறீங்க. வாங்க, குப்த பேரரசை பத்தி தேர்வுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சிம்பிளா ஆனா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். குப்தர் காலத்தை ஏன் பண்பாட்டு மலர்ச்சியின் காலம் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா கலை, இலக்கியம், அறிவியல்னு எல்லா துறையிலையும் அவங்க உச்சத்துல இருந்தாங்க. ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி. அதனால தான் பாருங்க, டிஎன்பிஎஸ்சி தேர்வுல இந்த டாபிக்ல இருந்து ஒரு கேள்வியாவது இல்லாம கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சரி, முதல்ல இந்த பேரரசோட மாபெரும் மன்னர்களை பத்தி பார்க்கலாம். குப்த வம்சத்துல நிறைய ராஜாக்கள் இருந்திருக்காங்க. ஆனா நாம எல்லாத்தையும் படிச்சு குழம்பிக்க வேண்டாம். எக்ஸாமுக்கு யார் முக்கியமோ அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். வாங்க, இந்த வரிசைய மட்டும் உங்க மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் முதலாம் சந்திரகுப்தர், அவருக்கு அப்புறம் அவரோட பையன் சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறம் வர்றது இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த 3 பேரும் தான் குப்த பேரரசோட தூண்கள் மாதிரி. இந்த ஆர்டர் தெரிஞ்சாலே பாதி விஷயம் நமக்கு எளிதாயிடும். இந்த டேபிள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா இது ஒரு புதையல் மாதிரி. உடனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பொறுத்துக்க கேள்விகள்ல இதுல இருந்து தான் அப்படியே கேட்பாங்க. உதாரணத்துக்கு சமுத்திரகுப்தர்னா இந்திய நெப்போலியன், முதலாம் குமாரகுப்தர்னா நாலந்தா பல்கலைக்கழகம். இதை கரெக்டா மேட்ச் பண்ணிட்டா போதும், மார்க் உங்க கையில. சமுத்திரகுப்தர்னா ஒரு பெரிய வீரர், இந்திய நெப்போலியன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு கவிஞருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அவருக்கு கவிராஜான்னு ஒரு பட்டப்பெயரே இருந்துச்சு. அப்படின்னா கவிஞர்களுக்கெல்லாம் அரசன் அர்த்தம். பாருங்க, ஒரு போர் வீரனுக்குள்ள ஒரு கலைஞன். வெறும் பேரு மட்டும்தானா? இல்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அவர் வெளியிட்ட தங்க நாணயங்கள்ல அவரே வீணை வாசிக்கிற மாதிரி உருவம் பொறிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பேரரசர் தன்னோட நாணயத்துல வாளோட இல்லாம வீணையோட இருக்காருன்னா அவரோட கலை ஆர்வம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? ஓகே, ராஜாக்களை பத்தி பார்த்துட்டோம். ஆனா இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி அவங்க நிர்வாகம் செஞ்சாங்க? அவங்க பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு? வாங்க, இப்போ அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். அவங்களோட நிர்வாக அமைப்பை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். மேல இருந்து கீழே வருவோம். பெரிய மாகாணங்களை தேசம் அல்லது புக்தின்னு சொன்னாங்க. அதோட ஆளுநர் பேரு உபரிகா. அதுக்கு கீழே மாவட்டங்கள், அதுக்கு பேரு விஷ்யா. அதோட அதிகாரி விஷ்யபதி. கடைசி யூனிட் கிராமம், அதோட தலைவர் கிராமிகா. இந்த 3 லெவல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். குப்தர்களோட முக்கிய வருமானம் எது தெரியுமா? நிலவரி தான். அந்த வரிக்கு பேரு பாகா. இது ஒரு நேரடி கேள்வி. எவ்வளோ வரி வசூலிச்சாங்க? விளைச்சல்ல 6 1 பங்கு, 1/6. இந்த நம்பரை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. பாகானா 1/6, அவ்வளோதான். அப்போ வியாபாரம் செஞ்சவங்கள 2 வகையா பிரிக்கலாம். சிரேஷ்டின்னு ஒரு குரூப். இவங்க ஒரே இடத்துல கடை வச்சு தொழில் பண்றவங்க, நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய கடைக்காரர் மாதிரி. இன்னொரு குரூப் பேரு சார்த்வஹா. இவங்க மாட்டு வண்டியில பொருளை ஏத்திக்கிட்டு ஊர் ஊரா போய் வியாபாரம் செய்வாங்க. ஒரு நடமாடும் வணிகர்கள் மாதிரி. இந்த வித்தியாசம் புரிஞ்சா போதும். குப்தர்களோட டெக்னாலஜிக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்லட்டுமா? டெல்லியில இருக்கிற மெஹரௌலி இரும்பு தூண் தான் அது. சுமார் 1600 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த தூண்ல ஒரு துளி கூட துருப்பிடிக்கல. வெயில், மழை எல்லாத்தையும் தாங்கி அப்படியே நிக்குது. அப்போ அவங்களோட உலோகவியல் அறிவு எந்த லெவல்ல இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அவங்களோட நிர்வாகம், பொருளாதாரம் எல்லாம் பார்த்தோம். இப்பதான் நம்ம மெயின் ஏரியாவுக்கே வரும். குப்தர் காலத்தை ஏன் பொற்காலம்னு சொல்றோங்கிறதுக்கான அசல் காரணத்தை இப்ப பார்க்கலாமா? நம்ம கணிதத்தோட ஹீரோ ஜீரோ. அந்த சுழியம்ங்கிற கான்செப்ட உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே ஆரியப்பட்டர் தான். அது மட்டும் இல்லாம பூமி தன்னைத்தானே சுத்துதுன்னு அந்த காலத்திலே சொன்ன முதல் இந்திய வானியல் அறிஞரும் இவர்தான். நினைச்சு பாருங்க. இப்போ நாம சர்ஜரின்னு சொல்றோம். ஆனா பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே அறுவை சிகிச்சை எப்படி செய்யணும்னு விளக்கமா சொன்ன முதல் இந்தியர் சுஸ்ருதர். அதனாலதான் இவரை இந்திய அறுவை சிகிச்சையின் தந்தைன்னே சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ ஒரு நிறுவனத்துல ஒரு நிபுணர் குழு இருக்கிற மாதிரி இரண்டாம் சந்திரகுப்தர் அவரோட அவையில நவரத்னங்கள்னு 9 அறிஞர்கள் கொண்ட ஒரு குழுவை வச்சிருந்தார். இதுல காளிதாசர் மாதிரி பெரிய நாடகாசிரியர், தன்வந்திரி மாதிரி சிறந்த மருத்துவர்னு அவங்கவங்க துறையில ஜாம்பவான்கள் இருந்தாங்க. அறிவாளிகளுக்கு அவர் கொடுத்த மரியாதை இது. கல்விக்கு குப்தர்கள் செஞ்ச மிகப்பெரிய பங்களிப்பு எது? சந்தேகமே வேண்டாம், நாலந்தா பல்கலைக்கழகம் தான். இதை யாரு நிறுவினாங்கன்னு ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. பதில் ரொம்ப சிம்பிள், முதலாம் குமாரகுப்தர். இது வெறும் ஒரு யூனிவர்சிட்டி கிடையாது, ஒரு சர்வதேச கல்வி மையம். உலகம் முழுவதிலிருந்தும் மாணவர்கள் இங்க வந்து படிச்சாங்க. ஓகே நண்பர்களே,
நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம நிறைய விஷயம் பார்த்தோம். இது எல்லாத்துல இருந்தும் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுட்டு போக வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு வேகமான ரிவிஷன் பண்ணிடலாமா? ரெடியா? நான் சொல்ல நீங்களும் மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. சமுத்திரகுப்தர், இந்திய நெப்போலியன். 2ஆம் சந்திரகுப்தர், சகாரி மற்றும் வெள்ளி நாணயங்கள். 1ஆம் குமாரகுப்தர், நாலந்தா பல்கலைக்கழகம். நிலவரி, பாகா, அதாவது 6இல் ஒரு பங்கு. ஆரியபட்டர், சுழியம். அவ்வளோதாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சா போதும். சரி, நாம இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு பேரரசோட பொற்காலத்தை நாம எதை வச்சு முடிவு பண்ணணும்? அவங்க ஜெயிச்ச போர்களை வச்சா, இல்ல ஆரியபட்டர் மாதிரியான விஞ்ஞானிகளையும் காளிதாசர் மாதிரியான கவிஞர்களையும் உருவாக்குனதை வச்சா? குப்தர்களை பொறுத்தவரை அவங்களோட உண்மையான பெருமை எதுல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம்.